இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா ராஜா இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறாரு, விண்ணப்பம் பண்ணுறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த எசேக்கியா ராஜா 25வது வயதில் அவர் என்ன செய்கிறாரு, எருசலேமில் ராஜாவாக வராரு. 29 வருஷம் அவர் என்ன செய்கிறார், எருசலேமில் ராஜாவாக அவர் ஆட்சி செய்கிறத பார்க்குறோம். இந்த எசேக்கியா கர்த்தர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வைத்த ஒரு ராஜாவாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு செம்மையானதெல்லாம் அந்த ராஜா ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சார், செய்கிறவராக காணப்பட்டார். இந்த ராஜா இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரையே சார்ந்து கொண்ட ஒரு மனிதனாக காணப்படும் போது, அந்த நேரத்தில் அசிரிய ராஜாவாகிய சனகரிப் அப்படிங்கிற ஒரு மனிதன் யுத்தத்துக்கு எத்தனைப்படுறான். அப்போ அந்த ராஜா சனகரிப் கேட்ட எல்லாத்தையும் என்ன செய்கிறான், பொண்ணு வெள்ளியெல்லாம் அவன் கொடுக்குறான். கொடுத்தும் கூட மறுபடியும் என்ன செய்கிறான், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக சனகரிப் என்ன செய்கிறான், தன்னுடைய ஊழியக்காரனாகிய ரப்சாக்கை அனுப்பி வீணான பயங்கரமான வார்த்தைகளை எசேக்கியாவுக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு விரோதமாக பேசி கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் எசேக்கியா கேட்டு அன்றைக்கி தன்னுடைய ஊழியக்காரரை ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் அனுப்பி ஜெபம் பண்ண சொல்லிட்டு தானே என்ன செய்கிறான், ஆலயத்தில் போய் அவன் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறத பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எசேக்கியா 14ஆம் வசனத்தில் ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்களெல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அந்த அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறத பார்க்குறோம். அங்கே ஏசாயா தீர்க்கதரிசிட்ட ஜோம்னு சொல்கிறான், இங்கே தானும் ஆலயத்தில் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அப்போ தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை வருது. 6ஆம் வசனத்தில் ஏசாயா அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த காரியத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புகிறத பார்க்குறோம். இங்கே எசேக்கியாவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பதில் கொடுக்குறாரு. பாருங்கள், இப்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே அன்றைக்கி அதை நடக்கிறத பார்க்குறோம். ஆண்டவரே எசேக்கியாவுக்காக என்ன செஞ்சார், யுத்தம் செய்தார். ஒரே ஒரு தூதனை அனுப்பி 185,000 பேரை சங்கரித்து போடுறத பார்க்குறோம். காலையில் இவங்க எல்லாரும் எழும்பி பார்க்குறாங்க, எல்லாரும் செத்த பிரேதங்களாக என்ன செஞ்சாங்களாம், கிடந்ததை பார்க்குறோம். அப்போ ஆண்டவரே இந்த எசேக்கியாவுக்காக யுத்தம் செய்தார், பெரிய ஒரு ஜெயத்தை என்ன செஞ்சார், கொடுத்ததை பார்க்குறோம். அந்த நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு விரோதமாக மனிதர்கள் கர்ச்சிக்கலாம், நிந்திக்கலாம். அன்றைக்கி ரப்சாக்கே பயங்கரமான வார்த்தைகளை பேசினா, அதே மாதிரி பொல்லாத மனிதர்கள் நம்மளை பயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் என்ன செய்யலாம், பேசலாம். நான் இல்லாமல் அழிச்சிருவேன்னு கூட சிலர் என்ன செய்யலாம், சொல்லலாம். அப்படிப்பட்ட வார்த்தைகள் நிமித்தம் நம்ம தேவ சமூகத்தில் போய் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அதை என்ன செய்வார், பார்த்து கொள்வார். கர்த்தர் நமக்காக என்ன செய்வார், யுத்தம் செய்வார். அந்த கர்த்தர் மேலேயே நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அவர் நிச்சயமாக நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்படின்னு நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவர், இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையினால் கஷ்டத்தினால இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் உம்முடைய பாதத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆண்டவரே, ஒரு எசேக்கியாவை போல் ஆண்டவரே உமக்கு தெரியப்படுத்தி ஜெபிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அந்த காரியத்தில் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.